நமக்கு ஒரு அப்ரிஷியேஷன் ஆர் ப்ரைஸ் 30 டேஸில் மறந்துடும். பட் ஒரு இன்சல்ட் 20 இயர்ஸ் ஞாபகம் இருக்கும், தெரியுமா? இது நெகட்டிவிட்டி இல்லை, நெகட்டிவிட்டி பயாஸ்னு சொல்லப்படுற ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். நம்ம பிரெயின் எப்படி எவால்யூட் ஆகியிருக்குன்னா, டேஞ்சரில் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண நெகட்டிவ் திங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இன்சல்ட் ட்ரிகர்ஸ் ஸ்ட்ராங் எமோஷன். அது கார்டிசோல் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இதனால தான் இன்சல்ட்ஸ் நம்ம பிரெயினில் ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகும். பட் அப்ரிஷியேஷன், அ குவிக் ஹாப்பி ஃபீல், சீக்கிரம் மறந்துடும். ஸோ 2026 நியூ இயரை ரீசெட் பண்ணி பாசிட்டிவ் வைபை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். Focus on self-praise and kind words to others to improve your life. ஆஃபீஸில் பாஸ் இன்சல்ட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுமா என்ன? பட் கொலீக் ப்ரைஸ் பண்ணால் 30 டேஸில், மேபி அதுக்கும் முன்னாடியே மறந்துடுறோம். ஃபேமிலியில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்மளை ஹர்ட் பண்ணால் மறந்துடுவோமா? பட் அப்ரிஷியேஷனை சீக்கிரம் மறந்துடுறோம். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஒரு இன்சல்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதுல தான் இருக்குது. இஃப் யூ ஃபெல்ட் ஹர்ட், இன்செக்யூர், பேட், நோ யூஸ். ட்ரான்ஸ்ஃபார்ம் எவ்ரி பெயின் இன்டு யுவர் சக்ஸஸ். அவமானப்படுத்தினவ முன்னாடி ஜெயிச்சு காட்டுங்க. இன்சல்ட் பண்ண அதே ஆளை அப்ரிஷியேட் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் இன்சல்ட்டை மறந்துடுங்க. ஃப்ரம் திஸ் யூ கேன் லேர்ன். இன்சல்ட் 20 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேணாம். Change it into success and then forget and relax. Through this way, நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணி ப்ரைஸை கலெக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு லாங் டைமாக ஞாபகம் இருக்க இன்சல்ட்டை ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் மோட்டிவேட் ஈச் அதர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ஃபேக்ஸ்.